ஈரானோட போர்க்கப்பல் வீழ்த்தப்பட்டது தொடர்பா பல்வேறு விதமான தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஈரானோட போர்க்கப்பல் அதோட வழியில இருந்துட்டப்போ இந்தியாவில இருந்து கிளம்பி ஈரானுக்கு போயிட்டு இருந்தப்போ இந்த கப்பலானது தாக்கப்பட்டது. இதுல அமெரிக்கா ராணுவம் அந்த கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத ஈரான் கெஸ் பண்ண தவறிட்டாங்கன்னு. ஆனா இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, 11 மணி நேரத்துக்கும் அதிகமா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல ஸ்ரீலங்காவோட சிறப்பு பொருளாதார மண்டலத்துல இந்த கப்பலானது வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பக்கத்துல இருக்கக்கூடிய கேலே ஹார்பர்ல டாக் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. சில அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால எங்களோட கப்பலை இப்ப நாங்க இயக்க முடியாது, எங்களுக்கு உடனடியா இங்க நிறுத்தத்துக்கான அந்த ஒரு பெர்மிஷனை கொடுங்கன்னு ஈரானோட அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஸ்ரீலங்கா இலங்கையோட கப்பற்படை கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா அது டிக்ளைன் பண்ணப்பட்டிருக்கு. இதன் காரணமா தான் 74 கிலோமீட்டர்கள் தொலைவுல அந்த ஒரு கப்பலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த நேரத்துல தான் அமெரிக்கா இந்த கப்பலை தாக்கி அழிச்சிருக்காங்க. இது கூடவே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனது ஈரான் பத்தி கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதில பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்பிஷோன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னா, அசர்பைஜானுக்குள்ள ஈரானிய ட்ரோன்கள் ஏர்போர்ட்ல தாக்குதல் நடத்துச்சுன்ற ஒரு செய்தியை பார்த்தோம். இதை அபிஷியலா ஈரான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு நாங்க அசர்பைஜானின் மீது ட்ரோன்களை ஏவல, இந்த ட்ரோன்களை ஏவணும்னு சொல்றது எங்க ஐடியாவே கிடையாது, ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனை இஸ்ரேல் இப்ப தயார்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க ஏவனதா ட்ரோன்களை ஏவி சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பதட்டத்துக்குள்ளாக்கி அந்த பழைய தூக்கி எங்க மேல போட போறதா அசர்பைஜானுக்கு எதிரான ட்ரோன் சம்பவத்துல ஈரான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மேபி இவங்க அதை வேணும்னு லான்ச் பண்ணாங்களா இல்ல என்ன கதைன்னு தெரியல. ஆனா அந்த இடத்துல தாக்குனது ஈரானிய ட்ரோன்கள் தான். நீங்க அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேமை எடுத்து பாத்தீங்கன்னாலே அது உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரோனோட சைஸும் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரேஷோட அந்த உருவ ஒற்றுமைன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். சோ ஈரானோட ட்ரோன்கள் தான் அந்த இடத்துல தாக்குதலை நடத்திருக்கு. இருந்தாலும் அசர்பைஜான் கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை அவங்க எதிர்பார்க்கல. இது இந்த அளவுக்கு எஸ்கலேஷன் அதிகமாகிறது காரணம் இல்ல ஈரான் டைரக்டா இதுல ஒரு கருத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஈரானோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 நாட்களுக்கு வான்பரப்பை அசர்பைஜான் மூடி இருக்கு. சோ மேபி அவங்க சைடு இருந்தும் ஒரு பிரஷர் வரலாம், இல்ல ஈரானின் மீது அவங்களும் ஒரு ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் நடத்தலாம்ன்ற ஒரு அச்சம் அதிகமா இருக்கப்போ ஈரான் கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிலானது வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்பணும், இல்ல பாதுகாப்பான மற்ற இடங்களுக்கு சவுதி அரேபியா விட்டு வெளியில போகணும், இல்ல அமெரிக்காவுக்கு உதவிகள் கேட்டாங்கன்னா அது அமெரிக்க தூதரகத்தோடு சேர்ந்து நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ஈரானிய தாக்குதல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 9க்கு அதிகமான ட்ரோன்கள் சவுதி அரேபியால பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்கர்கள் தங்களோட சொந்த நாட்டுக்கு கிளம்புறதுக்கு விரும்பினா அவங்களுக்கான தனி ஒரு சேவையை, விமான சேவையை நாங்க இந்த இடத்துல ஆபரேட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம்னு சவுதி கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ஆக்சுவலா சவுதியோட இதுல பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு கத்தார் தான். கத்தாரோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 27 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள். ஏன்னா பாப்புலேஷன் அங்க அவ்வளவுதான். அதுல 6ல இருந்து 7 லட்சம் வரைக்கும் இந்தியா தொடர்புடைய இல்ல இந்தியாவோட குடிமக்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஒண்ணு பூர்வீகம் இங்க இந்தியா சம்பந்தப்பட்டதா இருக்கும், அப்படி இல்லையா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க வேலை தேடி போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்காங்க. இந்தியர்கள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் சில அறிவுரைகளானது இப்ப இந்தியாவோட அரசாங்கம் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் சில அறிவுறுத்தல்களானது இப்ப இந்திய அரசின் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எம்பசி தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா முடிஞ்ச அளவுக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட சிட்டிசன்ஸை வெளியில இப்ப கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த யுத்தம் இன்னும் அதிகமா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. ஏன்னா கடைசியா ஆப்கானிஸ்தான்ல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. கடைசியா வெளியில கிளம்பி போறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தாக்குதல்கள் அதிகமா நடக்கிறப்போ சோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா குடிமக்கள் எல்லாரும் வெளியில கொண்டு போறாங்கன்னா ஒரு முழு நேர யுத்தம் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப உருவாகி இருக்கு. இதே மாதிரி அமெரிக்காவோட முன்னாள் ஆர்மி கர்னல் மெக்ரேகர் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸ்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்துறாங்க. இந்தியாவில இருந்து அவங்களுக்கு தேவையான ஃபியூல்ஸ் எடுத்துட்டு டாக்கிங் பண்றதுக்கான பெர்மிஷன் அந்த துறைமுகத்துல அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை நிறுத்ததுக்கான ஒரு பெர்மிஷனை இந்தியா கொடுத்திருக்கிறதா ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. We're actually having to fall back on India and Indian ports, which are less than ideal. That's what the Navy says. And I think Iran, much to our disappointment, is faring very, very well. ஆனா இது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்ப மறுத்திருக்காங்க. எந்த ஒரு நாட்டுக்கும் இந்திய அல்லாத எந்த ஒரு நாட்டோட போர்க்கப்பலையும் நாங்க எங்களோட நாட்டுல அனுமதிக்கல. இப்போதைக்கு இந்தியாவோட எல்லைகளுக்குள்ள இந்திய கப்பற்படை தவிர வேற எந்த நாட்டோட கப்பல்களும் டாக் பண்றதுக்காக அனுமதி கொடுக்கப்படலன்றதை இந்த இடத்துல தெளிவுபடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியை சொல்லதான் செய்வாங்க. இப்ப ஈரானோட விஷயத்துல கூட அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதுல இந்தியாவை எந்த அளவுக்கு ட்ராக் பண்ண முடியுமோ இங்க இருக்கக்கூடிய சில நபர்களும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில இருக்கக்கூடிய நிறைய நபர்களும் இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இதுல ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தியிருக்கு. இலங்கையோட எம்பி முஜிபுர் ரஹ்மான் அவர்கள்
அவங்களோட பாராளுமன்றத்துல பேசுறப்போ நிறைய ஆக்ரோஷமான சில விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில தெரியுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, ஈரானோட கப்பல் பத்தின ஒரு கேள்வி பார்லிமெண்ட்ல கேட்கப்படுது, அவங்களோட பாராளுமன்றத்துல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கப்பலை நம்ம காப்பாத்துறதுக்கு தவறிட்டோம். 11 மணி நேரமா நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டு எங்களால மத்த இடங்களுக்கு போக முடியாது, தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால உங்களோட கலே நகரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்பர்ல எங்களோட கப்பலை டாக் பண்றதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்கன்னு 11 மணி நேரமா இலங்கையோட அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல அந்த கப்பலானது நின்றுட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த ரெக்வஸ்ட் இவங்க அக்செப்ட் கூட பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த விதமான பெர்மிஷனும் அவங்க கிட்ட கிடைக்காதப்போ இவங்களால எல்லைக்குள்ள நுழைய முடியல. அதனாலதான் அந்த 74 கிலோமீட்டர் அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல கப்பலை நங்கூரமிட்டு நிறுத்திருக்காங்க. ஒருவேளை ஸ்ரீலங்கா அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா மேபி அமெரிக்கா இந்த ஸ்ட்ரைக்ஸை அவாய்ட் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா அமெரிக்காவோட சில முக்கியமான அதிகாரிகள் கடந்த 27ஆம் தேதி, 28, 29 ஆகிய தேதிகளில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முக்கியமான விசிட்க்கு போயிருக்காங்க. ஒருவேளை அந்த பெர்மிஷன் அது கொடுக்கப்பட்டிருந்தனா அந்த ஈரானோட கப்பல் இந்த இடத்துல மூழ்கடிக்கப்படாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த ஒரு பிரச்சனையில தேர்ட் பார்ட்டி யாரும் நுழையறத பெருசா விரும்ப மாட்டாங்க. மேபி இலங்கையும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கலாம். இதுல எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்கு ஈரானோட கப்பலை நம்ம இன்னமும் நம்மளோட எல்லையில நிறுத்தி வைக்கல? ஆக்சுவலா நம்ம யாருமே அந்த கப்பலை வெளியில போக சொல்ல. 25ஆம் தேதி அந்த ஒத்திகையானது முடியுது. மிலான் 2026 ஆனது முடியுது. Republic of Iran ship Dana, commanded by Commander Abuzar Zareh. She's a Moj-class frigate of the Islamic Republic of Iran Navy, commissioned in June 2021 and named after the iconic Mount Dana. அதுக்கப்புறம் எல்லா கப்பல்களும் கிளம்பி போயிடுச்சு. இதுல எஸ்கார்ட்டை நம்ம யாருனாலையுமே கொடுக்க முடியாது. கடைசியா ஒரு ப்ரொசீஜர், அதுவும் இங்க இருந்து கிளம்பக்கூடிய கப்பல்களுக்கு சென்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, துறைமுகத்துல இருந்து கிளம்பக்கூடிய கப்பல்களுக்கு நம்மளோட கடல் எல்லையை, நம்ம நாட்டோட அந்த கடல் எல்லையை தாண்டுற வரைக்கும் நம்மளோட கப்பல்கள் கார்டா இருக்கும், இல்ல அவங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்கான அந்த ஒரு வழிமுறை அது மட்டும் தான் இருக்கு. அதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள அது நுழைஞ்சிருச்சுனாலே அந்த கப்பலுக்கு நம்ம கார்ட் பண்ணணும், அந்த கப்பலை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. அவங்களும் அதை ரெக்வஸ்ட் பண்ணல. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணது இலங்கையோட போர்ட்ல மட்டும்தான். ஆனா அந்த இடத்துல அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எதுவுமே இல்லைன்றப்போ இதுல இந்தியாவை ட்ராக் பண்ணி இருக்கிறது எந்த மாதிரி ஒரு சம்பவம்ன்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு முக்கியமான ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஐஎஸ்ஐ பேக்டு குரூப்ஸ், செப்பரேட்டிஸ்ட் குரூப் ஆனது காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ் மற்றும் கேரளா இந்த 3 பகுதிகளை குறிவச்சு பல ஃபேக்கான ஏஐ எடிட்டட் வீடியோஸை பயன்படுத்தி உள்நாட்டுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை தூண்டிட்டு இருக்கிறதா, இல்ல தூண்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போராட்டங்கள் நடக்கிறத யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஐஎஸ்ஐ பேக்டு குரூப்ஸ்னால இதை ஒரு டூலா பயன்படுத்தி திரும்பவும் பல இடங்கள்ல மோதல் சம்பவத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு ஒரு வார்னிங் எடுத்து கொடுத்திருக்காங்க. இதை ரொம்ப ரொம்ப லேசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா காஷ்மீர்ல இந்த ஊர்வலம் நடக்கிறப்போ அது வன்முறையா மாறுச்சு. நல்லவேளை அது பெரிய ஒரு கலவரமா மாறல. திரும்பவும் காஷ்மீரை டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இதை ஒரு டூலா சில ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் பேக்டு குரூப்ஸும் இந்த வீடியோஸை அதிகமாக ஜெனரேட் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வரப்போற காலம் இந்தியாவுக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு. கடைசியா இந்த மாதிரி இன்டெல் வார்னிங் எப்போ வந்துச்சுன்னா, டெல்லி பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்னிங் ஆனது வந்தது. ஸோ திரும்பவும் அப்படி ஒரு வார்னிங் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை வீடியோ சந்திப்போம். அதுவரை இந்த வீடியோ பெறுது உங்கள் எல்லாருக்கே